உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்பொழுது எனது வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு காட்டப் போகின்றேன். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நான் இப்போது உங்களுக்கு காட்டுவது இந்த பொட்டில் இருக்கிறது, அதாவது வெள்ளைச்சாடிக்கில் நான் வச்சிருக்கிறேன். சாடி என்றில் வாளிக்க வச்சிருக்கிறேன் கருத்த கத்தரிக்காய், அதாவது ஆப்பிரிக்கன் கத்தரிக்காய். இப்பொழுது தான் பிஞ்சு பிடிச்சிருக்கிறது. இப்பொழுது ஜூன் மாத கடைசி ஜூலையில் தான் வரும் என்று நிற்கிறேன். அடுத்தது இது வந்து பர்பிள் கலர் கத்தரிக்காய். நார்மலாக இங்கே நாங்கள் வாங்குகிற பர்பிள் கலர் கத்தரிக்காய், இட்டாலியன் கத்தரிக்காய். அடுத்தது இது வந்து வெள்ளை கத்தரிக்காய் இங்கே விற்கிறார்கள். ஆனால் அது வந்து எங்களோட நாட்டில் நாங்கள் வாங்குகிற, அதாவது எங்களோட ஸ்ரீலங்கன் நாட்டில் நாங்கள் வாங்குகிற வெள்ளை கத்தரிக்காய், மட்டு கத்தரிக்காய் மாதிரி இதை கூட நான் நினைத்து இதை வாங்குகிறேன். ஆனால் அதன் சுவை இருக்கும் ஒன்று என்னால் சொல்ல முடியாது. அடுத்தது இதுவும் ஒரு அதே மாதிரி முதல் நான் காட்டின மாதிரி ஒரு பர்பிள் கத்தரிக்காய் தான், நார்மல். மற்றது இதில் வந்து வெண்டி, ஒரு மர வண்டி என்று சொல்லி நாங்கள் ஸ்ரீலங்கா போய்க்க கொழும்பில் அபிசாவளை என்ற இடத்துல ஒரு அன்பர் எங்களுக்கு தந்தவர். அது பார்ப்போம் இந்த மாதிரி மர வண்டியாக வருதா இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றது இது வந்து இது மிளகாய் செடி வந்து இது வந்து ஒரு காரமானது, நல்ல நீளம் என்று சொல்கிறார்கள். இந்த முறை தான் நான் வாங்கி வச்சேன். நான் இப்பொழுது தான் பிஞ்சு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆனால் நிறைய காய்க்குமாம். ஒரு மரத்திலேயே ஒரு பேக் மிளகாய் அப்படிங்கிறதாக என்னது நன்றி சொன்னவா, அதனால் தான் நான் வேண்டி இந்த முறை வச்சுருக்கிறேன்னு பார்ப்போம். அடுத்த இது வந்து நான் விதை போட்டு, அது ஸ்ரீலங்கன் எங்களோட நாட்டில் விதை இருக்குல்லோ ஸ்ரீலங்கா மிளகாய் விதை வாங்கி இங்கே உள்ளுக்குள்ளே போட்டுட்டு நான் நட்டேன் நான். ஆனால் இது கொஞ்சம் காலதாமதமாகும் போல் இருக்குது. ஏனென்றால் வெதர்கள் இந்த முறை சரியில்லை, கொஞ்சம் பிந்தித்தான் வருது. குளிர் மாறி வெயில் மாறி விதைக்குள்ள அது பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது தக்காளி. இந்த தக்காளி வந்து நான் நிலத்தில் வச்சிருக்கிறேன். நிலம் வந்து இதில் முந்தி மண்ணுகளுக்கு போட்டுத்தான் இந்த நிலம் இயற்றினான். மற்றது இந்த மரக்கறி கழிவுகள், கொம்போஸ்டுகள் அதெல்லாம் சேர்த்து அதில் வார மண்ணுகள் எல்லாத்தையும் போட்டு தான் நான் இந்த நிலத்தில் நடுறேன். நான் அது தக்காளி நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு, வளர்ந்துருக்கிறேன். மற்றது இது ஒரு கண்டுண்டு, இது காசி துண்டுன்னு சொல்கிறேன். இது விதை போட்டேன் நான். அது எனக்கு ஒரு நன்றி தந்தபடியாக அவட்டு இந்த முறை போட்டுருக்குறேன். அது நல்லா பூத்துருக்குது. இந்த பூக்களுக்கு வந்து கூடுதலாக வண்டுகள் ஈயல் வருமென்று சொல்லினேன். பார்ப்போம் என்னண்டு தான் பார்க்கணும். வாங்குவோம், அங்கே தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். மரக்கறி கண்டுகளை பார்த்துட்டு பிறகு அங்கே மரங்களை பார்ப்போம் என்று இருக்கிறோம். இது ஒரு மிளகாய் செடி. இது வந்து என்ன மிளகாய் செடின்னு சொன்னால் தீசா மிளகாய் என்று நாங்கள் சொல்லுவோம். இங்கே நாட்டவர்கள், வேற்று நாட்டவர்கள் இதை கூடுதலாக பாவிப்பார்கள். இது வந்து பாஸ்தா, அதாவது நூடுல்ஸுக்கு மற்றது ஃப்ரைட் ரைஸ் அதில் வெட்டி போடலாம். தெரியும். இதில் நான் வாளிகளுக்குள்ள மிளகாய் கண்டுகளை நட்டு இருக்கிறேன். ஏன் நான் மிளகாய் கண்டுகளுக்கு வாளிகளை தெரிவு செய்து போட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நிலத்தில் வச்சா கூடுதலாக மிளகாய்கள் காய்க்காது. ஆனால் வாளிகளில் நாங்கள் பசலையை போட்டு உண்டாக்கும் போது அது கூடுதலாக காசி தும்பை செடி 2 கலரில் இருக்குது. ஒன்று பர்பிள், மெல்லிய பர்பிளும், அங்கால ஒரு மெல்லிய மஜந்தாவும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு தக்காளி செடி நான் நட்டு வச்சேன். ஆனால் அது சின்னதாக இருந்தது. ஆனால் இதுதான் முதல் காய்ச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து நான் ஃபார்மில் வாங்கினேன் டாலியா பூக்கொண்டு சொல்லினேன். இதை வந்து நான் நட்டுருக்கிறேன். இது அடுத்த வருஷமும் பெருமாம்னு சொல்லினேன். பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். முதல் முறுக்கு அப்படி நட்டுனேன், அது இல்லை. இது வந்து கீரை, சிவப்பு கீரைன்னு சொல்லினோம், அதாவது செங்கீரைன்னு சொல்லி. இது ஒரு இந்தியன் ஆக்கள் எனக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து விதை வந்து நான் ஒரு முறை போட்டு பெரிய மரமாக வந்து அந்த விதையிலிருந்து பறந்து இந்த கண்டுகள் முளைச்சிருக்கு. அந்த விதையை எடுத்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன் கீரை கடைஞ்சி சாப்பிடுவதற்கு. மற்றது இது கேலண்டு இஞ்சத்தை இது இதில் நாங்கள் வரையும் செய்யலாம். இதை சில பேர் சும்மாவும் சாப்பிடணும். வாங்குவோம் அங்கால பார்க்கலாம். இது போஞ்சி கொடி. இது வந்து பர்பிள் கலர் போஞ்சி. இந்த
என்னென்னு இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த தண்டை பேரங்கோ சிவப்பு கலரில் தண்டு இருக்குது. நல்ல நிறைய காய்க்கும். ஆனால் அந்த பார்க்க பர்பிள் போஞ்சி என்று சொல்லுறோம். ஆனால் சமைக்கைக்கு அது பச்சையாக வந்துடும். அதான் இதுண்ட இது நிறைய காய்க்கும். எனக்கு பிடிச்ச போஞ்சி இந்த போஞ்சி தான். இது ஆப்பிரிக்கன் கத்தரி. நான் முதல் உங்களை காட்டினான் அதே சேம் தான் இது இந்த கத்தரி. அதுக்கு பக்கத்தில் ஒரு கத்தரி இருக்குது. அது சிவனேண்டு கிடக்குது. என்னென்று தப்ப போதாண்டு இருந்தேன். ஆனால் அது பேருங்க காய்ச்சி இருக்குது. ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இது மணத்தக்காளி கீரை. இது என்னென்று வந்தது நான் நடவும் இல்லை ஒன்றும் செய்யலை. ஆனால் இது இப்போ ஒரு கொரோனா டைமில் ஒரு ஆள் எனக்கு தந்தவா. அது எல்லா இடம் அந்த விதை பிறந்து வளவங்களுக்கு மணத்தக்காளி தான். அதை நான் என்ன செய்கிறது, அப்படியே அரைவாசி கொத்தி எறிகிறது. என்ன செய்கிறது, ஒன்று ரெண்டை விடுறது. அதில் பழம் மட்டும் நான் சாப்பிடுவேன். அந்த இலை பசத்தன்மை அதில் இருக்கிறபடியாக அதில் பூச்சியோ இன்னமோ இந்த இலையே விடாது. இது போஞ்சி. இது பர்பிள் போஞ்சி. என்னென்று இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த தண்டு பர்பிள் கலரில் இருக்கும். அது இது பர்பிள் கலர் போஞ்சி. நல்ல அழகாக இருக்கும். கொத்து கொத்தாகத்தான் காய்க்கும். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவதாக இருக்கிறேன். பர்பிள் கலர். ஆனால் இது சமைத்து நாங்கள் வதக்கின பிறகு அது பஜ்ஜியாக மாறிடும். அது அடுத்து இதில் ஒரு மணத்தக்காளி இருக்குது. மணத்தக்காளி இது ஒரு மணத்தக்காளி. அப்படி விதை பறந்து வளவங்களுக்கு முளைச்சி நிற்குது. மரக்கறி கன்றுகளுக்கு அடுத்து நான் உங்களுக்கு மரம் காட்ட போகிறேன். என்னட்ட இருக்கிற மரங்கள். மரம் பயன் தரும் மரம், கனிகள் கொடுக்கும். அது என்னென்னு சொன்னால் பியர்ஸ் மரம். இந்த பியர்ஸ் மரம் இப்பொழுதுதான் பிஞ்சு பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த பிஞ்சை ஒவ்வொரு நாளும் அணிப்பில் ஒவ்வொரு பிஞ்சை கவி கொண்டு போகிறார். கடைசியில் மிஞ்சுவது 3-4 காய் தான் எங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்வது, உயிரினங்களும் சாப்பிட வேண்டுமே. நாங்களும் இந்த பச்சை பசலாக இருக்கிறதை பார்த்து ஒரு கண்குளிரை பார்க்கணுன்றதுக்காக இந்த மரம் இருக்குது. இது ப்ரூன். அதாவது இந்த ப்ரூன் கருப்பு பர்பிள் இல்லை. இது பச்சை ப்ரூன். இப்பொழுதுதான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. பிஞ்சு பிடிச்சிட்டு என்ன செய்யும், இது ஆக பெருசாக வராது. ஓரளவு அந்த நெல்லிக்காய் அளவு வரும். ஆனால் சும டேஸ்ட் மக்களே. கடையில் நாங்கள் என்ன வேண்டி சாப்பிட்றது இந்த தூசுக்கு சமை. அவ்வளவு டேஸ்ட். எல்லோரும் ஆய்வார்கள். நான் இந்த முறை எல்லாம் பதிவாக இருந்த கொப்புகளை வெட்டிட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த மரத்துக்கு ஒன்றை விட்ட வருஷம்தான் இது காய்க்கும். அதாவது இந்த முறை காய் குறைவு, மேலுக்கு மட்டும் காய்ச்சிருக்குது. ஆனால் மற்றும்படி அடுத்த வருஷம் மரம் ஃபுல்லாக காய் தான் வரும். ஈரளி பூ மரம். இது ஒவ்வொரு வருஷம் வரும். இது ஒரு கிழங்குன்னு சொல்ல முடியாது. அந்த வேரில் இருந்து வரும். உயரமாக நிறைய மஞ்சள் கலர் பூ, சூரியகாந்தியில் கொத்து கொத்தான பூ மாதிரி பூக்கும். இது என்ன 2 வாரங்களில் பூத்தவுடன் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வேலிக்கரையெல்லாம் வைக்கும். அடுத்தது ரோஸுகள் வச்சுருக்கிறேன். இந்த ரோஸ் எல்லாம் பூத்து முடிஞ்சுது. முதல்ல ஒரு வீடியோ நான் எடுத்தேன். அந்த வீடியோவை இதோட எனக்கு நச்சுப்படுத்தேன். பிறகு இது மஞ்சள் ரோஸ், வெள்ளை, மற்றது பிங்க், மற்றது இது ஒரு மஜந்தா மாதிரி அப்படியான ரோஸுகள் என்னட்ட இருக்குது. அதை விட இங்கே பாருங்கோ, இது என்னென்று நிற்கிறீங்க. இது தேசி மஞ்சள் கலர் தேசிக்காய். இங்கே இருக்கிற மஞ்சள் கலர் தேசிக்காய். இந்த விதையை எனது மகள் தனது ரூமுக்குள்ளே ஒரு சாடிக்க போட்டு நட்ட வச்சவா. அது ஒரு மரமாக இப்போ ஒரு 5 வருடமாக என்னட்ட இருக்குது. சமருக்கு நான் வெளியில் கொண்டு வந்துட்டு விண்டருக்கு உள்ளுக்கு கொண்டு போயிடுவேன். இது என்னத்துக்கு நான் பாவிக்கிறேன்னு சொன்னால், இது சமருக்கு வெளியே இருக்கும்போது எங்களுக்கு தடிமன், காய்ச்சல் அதுகள் வந்ததுன்னு சொன்னால் இந்த இலையை போட்டு அவிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வேவு பிடிச்சா அந்த நல்ல சுகமாக இருக்கும். மற்ற சும்மா கூட மணந்து நல்ல தேசிக்காயை மணக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது இது வந்து இந்த மல்லிகை செடிக்கு ஒரு பூஞ்சி விதையை போட்டேன் நான். அதை அதுக்குள்ளே வந்துட்டு நீ பிடுங்கையில் அதை வளர விட்டுட்டேன். அதனால் ஒரு தடிக்கை போட்டு ஊண்டி விட்டு கிடக்கு. மற்றது இனி மல்லிகை வந்து நான் நல்லா கட்டையாக ப்ரூன் பண்ணி விட்டபடியாக இப்போ தான் துளிர் வச்சு மொட்டு வைக்கினேன். மற்றது செவ்வந்தி விதையை கொஞ்சம் போட்டேன்னா நிறைய முளைச்சிருக்கு. பிடுங்கி வேறு இடத்துல நட வேணும். அப்புறம் நேரம் இல்லாமல் இருக்குது பார்ப்போம். எல்லாம் வேலை தான். தோட்டம் என்று சொன்னால் அது செய்ய முடியாது. செய்யவும் ஆசையாகவும் இருக்கும். அதே நேரமும் வேணும். கார்டன் செய்து அதன் மூலமான பயனை பெற வேணும் என்று சொன்னால் நான் இனி அடுத்தடுத்த வீடியோவில் போடுற தகவல்களை பார்த்து நீங்கள் பயன்பெறணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கார்டன் செய்கிறதால இந்த நன்மை என்றதை நான் உங்களுக்கு சொல்லணும். கார்டன் செய்கிறதால எங்களுக்கு வந்து இயற்கையான காய்கறி கிடைக்குது. மரங்களை நாங்கள் வைக்கிறதுனால அந்த காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம். ஆனது எங்கள் தேக ஆரோக்கியம். அந்த தேக ஆரோக்கியம் என்னென்று எங்களோட கார்டனால் கிடைக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொத்தி வெட்டி நாங்கள் ஒரு வேலையை செய்யும்போது எங்கள் உடம்பில் இருக்கிற வேர்வை வந்து வெளியேறுகிறது. அதனால் எங்களோட உடம்பு வந்து நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடிகள் வராது. அதை விட மன அழுத்தம் என்னென்று வருது. சும்மா இருந்தால் கூட மன அழுத்தம் வரும். என்னை பொறுத்தவரை நான் அதைத்தான் சொல்லுவேன். அதனால் இந்த கார்டனில் நாங்கள் இருந்து எங்களோட நேரம் ஓய்வு நேர பொழுதை நாங்கள் பொழுதும் செய்யக்க அந்த என்னென்று சரியா அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. இப்பொழுது வானம் இருட்டி கொண்டு மழை வந்து பெய்து கொண்டிருக்கின்றது. அதனால் உடனே முடிக்க வேண்டிய இருக்குது வீடியோவை. இது வந்து நித்திய கல்யாணி. மற்றது இது வந்து ஜப்பான் ரோஸ்ன்னு சொல்லுவார்கள், டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவார்கள். இது ஒரு மஜந்தா கலர், என்னட்ட ஒரு மஞ்சள் கலரும் இருக்குது. இத்துடன் நான் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எனது காணொலியை பார்த்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.